சப்த மோக்ஷப்புரி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சப்த என்றால் 7 என்றும் பொருள்படும். சப்த என்றால் கேட்கக்கூடியது, சப்தம் என்றும் பொருட்படும். ஒரு உடம்பிலே 7 சக்கிரங்கள் இருக்கின்றன. கிரகங்களிலே 7ஐ கண்ணால் காண இயலக்கூடியது. மகரிஷிகளில் 7 சப்த ரிஷிகள் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்போது நாம் தங்கக்கூடிய இடத்திலும் இந்த 7இன் தன்மை ஏதோ ஒரு வகையிலே செயல்பட்டு கொண்டிருப்போம். மீண்டும் 2 நம் கண்ணுக்கு புலப்படாது. ஒன்று இந்த பிரபஞ்சமாக விற்றிருக்கக்கூடிய அந்த சக்தி, மற்றொன்று நமக்குள் உள்ளொளியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் ராகு கேது. நம் வாழ்க்கையிலே நமக்கு எல்லாம் கிடைக்கணும். மோக்ஷம் என்றால் மோகக்ஷயம், பற்றற்ற தன்மை. பற்றற்ற தன்மை எப்போ கிடைக்கும்? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சா கிடைக்கும். இந்த மோட்சத்தை அடைவதற்காக இந்த 7 திருத்தலங்களின் பெயரை கேட்டால் கூட வாழ்க்கையிலே அனைத்து வளமும் வந்துவிடும். ஓம் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகாபுரி சொல்லிப் பாருங்களேன், வாழ்க்கை இனிக்க துவங்கும்.